சந்திரன் காரணமாக பூமி அதிவேகமாக சுழன்று ஜூலை 9 அன்று வரலாற்றிலேயே மிக குறைந்த நாள் உருவாகியுள்ளது. இந்த மாற்றம் பொதுமக்களுக்கு உடனடி பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் இது விஞ்ஞானிகளுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. நாம் வாழும் நாளில் சில வினாடிகள் குறைந்து போகும் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் உண்மையில் நேற்றைய தினம் சுமார் 1.6 மில்லி வினாடிகள் குறைவாகவே முடிந்துள்ளது. அனைத்து நாடுகளையும் வியப்பில் ஆழ்த்தும் வகையில் பூமியின் சுழற்சி வேகம் கடந்த சில வாரங்களாகவே அதிகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். இதன் நேரடி விளைவாக நேற்று ஜூலை 9ஆம் தேதி மனிதர்கள் பதிவு செய்துள்ள மிக குறைந்த நாள் என பெயர் பெற்றிருக்கிறது. சரியான முறையில் ஆராய்ந்த விஞ்ஞான தரவுகளின்படி பூமியின் சுழற்சி வேகத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு சந்திரனின் நிலை மற்றும் ஈர்ப்பு சக்தி முக்கிய காரணமாக உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பருவங்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் போன்றவை பூமியின் சுழற்சி வேகத்தை மாற்றக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஜூலை 9ஆம் தேதியான நேற்று ஒரு நாள் சராசரியாக 1.3 முதல் 1.6 மில்லி வினாடிகள் குறைவாக இருந்துள்ளது. இது கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து தற்போது 6வது முறை என்று பூமி சுழற்சி மற்றும் குறிப்பு முறைமை சேவை குறிப்பிடுகிறது. இந்த மாற்றம் பொதுமக்களுக்கு உடனடி பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் உலக நேர கணக்கீடுகள், GPS அமைப்புகள் மற்றும் செயற்கைக்கோள் தகவல்களுக்கு இது பெரும் சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் சில நாட்கள் குறைந்த நேரத்தை கொண்டு இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அது ஜூலை 22 மற்றும் ஆகஸ்ட் 5 ஆகிய தேதிகள் கூட சாதாரண நாட்களை விட சிறிது நேரம் குறைவாக இருக்கும் என விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர். இது போன்ற மாற்றங்களை ஈடு செய்ய எதிர்காலத்தில் உலக நேர கணிப்பில் திருத்தங்கள் செய்ய வேண்டிய நிலை உருவாகும். அதனால் இவ்வாறான சுழற்சி வேகத்தில் ஏற்படும் மாற்றங்களை சமப்படுத்தும் விதமாக 2029ஆம் ஆண்டில் நெகட்டிவ் லீப் செகண்ட் எனப்படும் ஒரு எதிர்மறை நிமிடம் சேர்க்கப்படும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர். நாம் தினமும் பயன்படுத்தும் நேர கணக்குகள், இணையம், தகவல் தொடர்பு சாதனங்கள், GPS அமைப்புகள் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகள் அனைத்தும் பூமியின் சுழற்சி நேரத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன. பூமியின் சுழற்சி வேகத்தில் சிறிது கூட மாற்றம் ஏற்பட்டால் இவை அனைத்திலும் பாதிப்பு ஏற்படும். அதனால் ஒரு நாள் சில மில்லி வினாடிகள் கூட குறைவாக இருந்தாலும் அது விஞ்ஞானிகளுக்கு மிகவும் முக்கியமான விஷயமாகிறது. இதுபோன்ற மாற்றங்கள் உலகளாவிய அளவில் நேரத்தையும் தொழில்நுட்பத்தையும் சரியாக இயக்க விஞ்ஞான புலத்தில் ஆழமாக ஆராயப்படுகிறது.